all, welcome to our channel Craftiiee world. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி வேஸ்டா இருக்க ஒரு பேப்பர் கப் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லா அழகா ஒரு கிராஃப்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி மேலே இருக்குல்ல அந்த லேயர் அந்த தடிசா இருக்குல்ல அந்த லேயர் மட்டும் நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கப் ஃபுல்லாகவே இருக்குது அந்த மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் நம்ம இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பீஸை வந்துட்டு தூக்கி போட வேண்டாம், அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த கப்பை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் கீழே வந்துட்டு அந்த கப்போட பாட்டமில் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எல்லாமே கட் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி கீழே ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேசஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கப் ஃபுல்லாகவே இதே அளவில் வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ண போகிற எல்லா பீசஸுமே ஈக்குவல் சைஸஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு சைஸ் வந்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேம் அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் கிடையாது, பட் ரொம்ப பெருசாக அது மாதிரி வேண்டாம். இப்போ நம்ம இந்த கப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சேம் சைஸஸில் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க கப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக் சைடில் நல்லா கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி பேக் சைட் ஃபுல்லாக பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்குல்ல, பட் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஷேப் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக் சைடில் பெண்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட்டு பீஸ் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த மாதிரி அழகாக பேக் சைட் பெண்ட் பண்ணி அதை வந்துட்டு நெக்ஸ்ட் பீஸ் கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு க்ளூவோ இல்லை ஏதாவது செலோ டேப் அது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நம்ம பேக் சைட் பெண்ட் பண்ணி அதை வந்துட்டு இன்னொரு இது கூட அட்டாச் பண்ணாலே அதுவே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அழகாக ஒரு குட்டியான பேஸ்கெட்டை நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ ஒரு வேஸ்டான பேப்பர் கப் யூஸ் அண்ட் த்ரோ கப் வச்சு இந்த மாதிரி அழகாக நம்ம ஒரு பேஸ்கெட் பண்ண போகிறோம். இந்த சின்ன பேஸ்கெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டாலே எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி கொலுலாம் வச்சு சாமிலாம் கும்பிடுவாங்க. ஜென்ரலாகவே கொலு வைக்கிறவங்க வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்ட்லாம் நிறையா பேர் வருவாங்க. அப்போ அந்த கெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டில் போட்டு கொடுத்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அந்த சின்ன பேஸ்கெட்டை நம்மளாம் செஞ்சு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சின்ன பேஸ்கெட்டில் குட்டி குட்டி சாக்லேட்ஸ் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் அது மாதிரி நம்ம போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போது ஃபைனலாக நம்ம கப் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த கப்போட கார்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்லா நம்ம டைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு ஈஸியாக வெளியில் வந்துடாது. ஸோ இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம டைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேஸ்கெட்னாலே அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹோல்டர் வேணும்ல. அந்த ஹோல்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கப்போட எட்ஜில் இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம்ல அதுதான் வந்துட்டு இதுக்கு ஹோல்டராக நம்ம வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த கப்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த பேஸ்கெட்டில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் சாய்ஸ் இல்லைனா செலோ டேப், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செலோ டேப் யூஸ் பண்ணி ரெண்டு கார்னர்லேயுமே இந்த மாதிரி சின்ன செலோ டேப் கட் பண்ணி வந்துட்டு ஒட்டிக்கிட்டா சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ செலோ டேப் ஒட்டியாச்சு. ஸோ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ பேஸ்கெட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அழகான குட்டியான பேஸ்கெட் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் போட்டு அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே அழகாக சின்னதாக ஒரு பேஸ்கெட் வந்துட்டு நான் இப்போ ரெட் கலர் கப்பில் வந்துட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரெட் கலர் கப் கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே மாதிரி பேப்பர் கப்லேயே வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்கெட் செஞ்சுருக்கேன்.
உங்ககிட்ட ரெட் கலர் கப்புனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெட் கலர் கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பார்க்கவே ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கப்பு. அண்ட் தென் அந்த ஹோல்டர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதுலேயுமே 2 சைடுமே சிம்பிளாக ஒரு குட்டி செலோ டேப் போட்டி வந்துட்டு சிம்பிளாக பேஸ்கெட் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கிஃப்ட், இந்த குட்டி பேஸ்கெட் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஈஸியாக அழகாக நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.